ஆண்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ, அதுல வந்து ஒரு ஆண் ஏன் தவறான வழியில போறாங்க அப்படின்னா, ஆண் மட்டும் கிடையாது. பெண் யாரா இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு அன்பு கிடைக்கல அப்படின்னா, அவங்க தவறான வழிகள தேர்ந்தெடுக்க நேருது. அவங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து அன்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா, எவ்ளோ கடினமான விஷயங்கள் வந்து அவங்க சந்திக்க நேர்ந்தாலும், கடந்து வர நேர்ந்தாலும், அவங்க என்ன பண்றாங்க? அத தாங்கி நிக்க முடியுது. ரொம்ப ஒரு இலகுவா அது வந்து அவங்களால அத தாண்டி வர முடியுது. காரணம் அவங்கள புரிஞ்ச ஒரு ஆள் கூட இருக்காங்க. ஸோ இவங்க என்ன நெனைக்கிறாங்கன்றது தான் எனக்கு முக்கியம். மத்தவங்க எவ்ளோ காயப்படுத்தினாலும், எனக்கு அத பத்தி கவலை இல்ல. அப்படின்னு ஒரு திண்மையான ஒரு எண்ணம். உங்களுக்கு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபர் கிடைச்சுட்டாங்க அப்படின்னா, ஒரு வைராக்கியமும் கூட வந்துருது. அன்பு அப்படின்ற உணர்வு நம்மளுடைய நியூரல் நெட்வொர்க் நம்ம ஒருவரால் நேசிக்கப்படுறோம் அப்படின்றத உணரும்போது, அது அப்படியே ஹீல் ஆகுது. ஜெனடிக்கா இருக்கக்கூடிய ட்ராமாஸுமே ஹீல் ஆகுது. லவ் அப்படின்றது மரப முறுகேற்றதுக்கான ஒரு ஆக்ஸிடோசின் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, அது மரபுல இருக்கக்கூடிய கெட்ட அசிடிக்கா இருக்கக்கூடிய பழைய தரவுகள கூட அது நீர்த்தடிக்க செய்யுது. அதே மாதிரி நம்ம வந்து அன்பினால ஒரு ரீப்ரோகிராமிங் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட நியூரல் நெட்வொர்க்லயும், நம்மளோட டிஎன்ஏலயும் அது காலத்துக்கும் பதிஞ்சிருக்கிற மாதிரி மாறுது. ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன் எதுவுமே இருக்காது. பதட்டத்தினால கமிட் பண்ணக்கூடிய கெட்ட விஷயங்கள் இதெல்லாமும் இருக்காது. நீங்க வேலை பார்க்கக்கூடிய பணியிடங்களா இருக்கட்டும், படிக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கட்டும், எந்த இடத்துலயும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பரஸ்பர அன்பு பாராட்டுறது, அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது செய்றாங்கன்னா, அந்த விஷயத்துல அவங்கள ஊக்குவிக்கிறது, பாராட்டி பேசுறது, கனிவா இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்யும்போது, உங்களுக்கே தெரியாம இந்த சமூகத்துல மிகப்பெரிய மாற்றங்கள நீங்க கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி பேசக்கூடிய இந்த கனிவான வார்த்தைகளும், அன்பான வார்த்தைகளும், எங்கேயோ ஒரு மூலையில யாரோ ஒருத்தங்க தற்கொலை முயற்சிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், இன்னொருத்தங்கள கஷ்டப்படுத்தலான்னு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்க ஒருத்தங்களா இருக்கட்டும், அவங்களுடைய வலிய வந்து வேறு வகையில வெளிப்படுத்த எத்தனிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கட்டும், யாராக இருந்தாலும், அவங்க காதுகள அது எட்டும்போது, ரொம்ப ஒரு நல்ல விளைவ தான் அது ஏற்படுத்தும். ஸோ அன்பா இருக்கிறதுனால எந்த ஒரு கெட்ட விளைவும் நமக்கு கிடைக்க போறதில்ல. இதுல ரொம்ப சிறந்த விஷயம் என்னன்னா, ஒரு ஆண் சக ஆண் கிட்ட, அதுவும் நண்பர்கள் கிட்ட அன்பா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது. ஒரு பெண் சக பெண் கிட்ட, பெண் தோழிகள் கிட்ட அன்பா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதே வந்து இந்த காலகட்டத்துல வந்து ஃபால்ஸா இருக்கு. உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதே இங்க இல்ல. ஸோ அதனாலேயே நெறைய பேர் வந்து தவறுகள இழைக்கிறாங்க. எந்த இடத்துல ஒளி இருக்கோ, அங்க இருளுக்கு வேலையே இல்ல. அதே மாதிரி எந்த இடத்துல அன்பு இருக்கோ, அந்த இடத்துல கெட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கவே நடக்காது. அதற்கான தேவையும் வந்து அ வராது. ஸோ நம்ம அன்பா சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னாலே, நம்மளோட ஃப்ரீக்வென்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹை வைப்ரேஷனல் ஃப்ரீக்வென்சியா இருக்கும். அப்படி இருக்கும்போது, நீங்க வந்து உங்க உடம்புல இருக்கக்கூடிய அ லோ வைப்ரேஷன்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், பிளட்ல இருக்கக்கூடிய பாராசைட்ஸ், வைரஸ் எல்லாமே வந்து நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப ப்ரொடக்டிவா இருப்பீங்க. நல்ல நல்ல ஐடியாஸ் எல்லாம் வரும். ஆக்கப்பூர்வமான சிந்தனை மட்டும் தான் வரும். கெட்ட எண்ணம், பழி வாங்குற எண்ணம், அ கெட்ட விஷயங்கள கமிட் பண்ணக்கூடிய அந்த தைரியம் எல்லாம் அப்போ வராது. மூர்க்கத்தனமா நடந்துக்கக்கூடியது, அக்ரெசிவா நடந்துக்கக்கூடிய அந்த எண்ணங்களே வந்து அப்போ வராது. ஸோ இதனால தான் சொல்றோம், அன்பா இருக்கிறது வந்து கெமிக்கலி உடல வந்து பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். நீங்க ஒருத்தர்கிட்ட காட்டுற அன்பு உங்க உடலையும் பேலன்ஸா வச்சுக்கும். அவங்க அந்த அன்ப ரிசீவ் பண்றவங்களுடைய கெமிக்கல்ஸுமே பேலன்ஸ்டா இருக்கும். அப்போ ஒரு சமூகத்துல நல்ல மாற்றம் வரணும் அப்படின்னா, நம்ம எல்லார்கிட்டயும் அன்பா இருந்தாலே போதும். நன்றி. லவ் இஸ் காட்.